எல்லாரும் என்ன கதை? நான் ஈச்சி எல்லாரும் வச்சுட்டு பிரச்சனை என்னடா, நான் எல்லாரும் ஷேக் பண்றாங்க. இப்ப மிச்சமா என்கிட்ட கேட்ட கேள்வி, ஷேக் பண்ற பொடி எந்த நேரம் டயர்டு, ஜிம்மு போனா கெயின் இல்ல, ரிசல்ட் இல்ல. ஓ ஆஃப்கோர்ஸ், நீங்க அளவுக்கு மிச்சம் போனண்டா, அளவுக்கு மிச்சம் எப்படி சொல்லலாம், உங்களுக்கு விளங்கிச்சு நான் எந்த சொல்ல வரேன்ட்டு. கிளாஸ் போனண்டா அளவுக்கு மிச்சம், கோர்ஸுக்கு போனண்டா உங்க டெஸ்டஸ்டோன் லெவல் டிக்ரீஸ் ஆகிய. நான் எல்லாத்தையும் அளவோடி இருந்தா உங்களுக்கு நல்ல லெவலில் செய்யலாம். அதுக்கு வந்து டெஸ்டஸ்டரோன் பூஸ்டிங் டிப்ஸை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். மிச்ச மகளுக்கு ஈச்சிய போன பிரச்சனை ப்ரோ. என்கிட்ட எத்தனையோ பேர் கேட்டிருந்தாங்க, நீ அவங்க விருப்பம் இல்லாத சொல்லிட்டு நாங்க அவன்கிட்ட முன்னே போடல ப்ரோ. இப்படி ஒரு நிலைமைக்கு 4 டிப் அப்படி பண்ணினண்டா பிரச்சனையா ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து நீங்க முதலாவது வந்து நல்லா தூங்கணும், 7 to 9 ஹவர் தூங்கணும். செகண்ட் வந்து நீங்க நல்லா ஹெவி ட்ரெயின் பண்ணணும், அடுத்து ஹெவியை தூக்க பார்க்கணும், அடுத்து லெக்கை ட்ரெயின் பண்ணணும். நீங்க அநேகமா உங்களோட டயட்ல சேர்த்துக்கொள்ள வேண்டிய விஷயம் வந்து முட்டை, இறைச்சி, ஒலிவ் ஆயில், நட்ஸு, அதாவது பீனட்டு, பாதம் அதெல்லாம் சேர்த்துக்குவாங்க. அடுத்து டுனா, செலமன் அந்த மாதிரி மீன்களையும் சேர்த்துக்குவாங்க. ரெண்டாவது ஆல்கஹாலை குறைச்சோணும். அடுத்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணணும். அப்படின்னா அவங்களுக்கு ஹை கொலஸ்ட்ரால் அப்படி இருந்தா அது வளர்த்துக்கணும். அதுக்கு நீங்க இந்த எந்த நேரம் ஒன்றை பத்தி யோசிக்க நினைச்சப்படாது, அது ஜஸ்ட் லீவ் பண்ணிடணும். 1000 பிரச்சனை தான் தலையில, அதெல்லாம் யோசிக்கப்படாது. ஜஸ்ட் ஃபன் ஆயிடுச்சு நண்டனுக்கு டெஸ்டோஸ்டரோன். அடுத்து வந்து டி தேவை, விட்டமின் டி. உங்களுக்கு வேணுமெண்டா கடையில வைத்து பாமசில வைத்து உங்களுக்கு கேட்கலாம் விட்டமின் D3 அண்டு. ஏன்னா உங்களுக்கு அது D3 எல்லாம் எந்த நாளும் குடிச்சு வேணா, மாசத்துக்கு 2 டிப் 3 டிப் குடிச்சதே பிரச்சனை இல்லை. அப்படின்னா அது வந்து முள்ளுகள் அவங்களோட ஜாயிண்ட் இருந்தாலும் பெயின் இருந்தா ஒரு விட்டமின் அது. அடுத்தது வந்து உங்களுக்கு சூரிய வெளிச்சத்தில் நிச்சயம் அப்படியே முறை செய்யலாம். இல்லாட்டி உங்களுக்கு நேச்சுரல் சப்ளிமெண்ட் இருக்கு, இந்த உங்களுக்கு ஆன்லைன்ல வாங்கலாம். மாதிரி அஸ்வகந்தா, டெங்கோட் அலி அப்படின்றது நிறைய வருதுச்சு, ஃப்ரெங்கிக் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் வச்சு அதில் யூஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு டெஸ்டஸ்டோன் லெவல் எவ்வளோக்கு எவ்வளோ பூஸ்ட் ஆச்சோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட உடம்பு சமையல கூட. வாரம் ஆப்பிரிக்காரனை சும்மா நார்மல் ஜிம் பேக்கோட் மெஷினில் வச்சுக்கொண்டு விளையாடுவான். ஆனால் அந்த மாதிரி உடம்பு அவங்க ஸ்டெராய்ட் யூஸ் பண்ணாமலே அவங்களோட உடம்பு அப்படி கூடும். ஏண்டா அவங்க நேச்சுரலி டெஸ்டஸ்டோன் லெவல் பூஸ்ட், அவங்களோட ஜெனட்டிக். இப்போ நீங்களும் அப்படித்தான். இப்போ டெஸ்டஸ்டோன் லெவல் அவங்களோட பூஸ்ட்லேருந்து அவங்க உடம்பு சமையல கூட, சமையற வீதம் அந்த மாதிரி தான் அவண்டும். இப்போ அவன ஆளுக்கு அணிஞ்சு காப்பி ஜிம்மு போனேன் அப்படின்னு அவனோட ஜெனட்டிக்ல அப்படித்தான். அவனோட டெஸ்டோஸ்டெரான் லெவல் ஹை. ஏன்னா அவன் கருப்பண்டி விட்டமின் டி. கருப்பு கூட்டினாக்க உடம்பு சமையல குறைச்சல். அதுக்குன்னு கருப்பா வெள்ளை ஐந்தாக்கள் வந்து உடம்பு சமையல குறைச்சல் இல்லை. அதுக்கு வந்து விட்டமின் டி என்று சொல்லியே பொல்லாது, அது கட்டாயம் வேணும். ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் எந்த தான் கமெண்ட்டை போடுவோம், அடுத்த கண்டென்ட் வரும்.